வணக்கம். நாளைக்கு இந்த வருடத்தோட கடைசி ட்ரேடிங் செஷனாக வந்து இருக்க போகுது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் மாதிரி நமக்கு வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ எந்த இடத்துல வந்து பிரிண்ட் ஆகிருக்கு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 25,900 அப்படிங்கிற லெவல் நம்ம வந்து இம்மீடியட்டாக ஒரு சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா. அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக நான் வந்து பார்க்குறேன். அதாவது ஒரு இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இந்த சப்போர்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். பட் நீங்கள் வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்க அப்படின்னா இது அந்தளவுக்கு வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சப்போர்ட் வந்து கிடையாது. ஸோ இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்டில் நிஃப்டி 50 வந்து இருக்குது. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா டெய்லி டைம் ஃப்ரேம்லேயே நமக்கு வந்து ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு உண்டான ஒரு இண்டிகேஷன் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஸோ இந்த இண்டிகேஷன் வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேண்டலோட ஹை அண்ட் லோ வந்து நம்ம வந்து மார்க் வந்து பண்ணணும். ஹை நம்ம வந்து ஒரு பிரேக் அவுட் நமக்கு வந்து கிடைக்கும் போது மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கலாம். அதே மாதிரி லோ வந்து கட் பண்ணும்போது நமக்கு மார்க்கெட்டில் ஒரு டவுன் சைடு வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போதைக்கு இந்த கேண்டலை வச்சு நம்ம வந்து பார்க்கும்போது மார்க்கெட் மேபி நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து நாளைக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது முழுக்க முழுக்க இந்த ஒன் டே சார்ட்டை வச்சு நான் வந்து சொல்லிகிட்ருக்கேன். ஏன்னா இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து 25,900. அந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு டெய்லி டைம் ஃப்ரேமில் ஒரு டோஜி கேண்டில் வந்து பிரிண்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த ரெண்டு விஷயமும் நமக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமாக நான் வந்து கன்சிடர் வந்து பண்ணுறேன். ஸோ இதன் காரணமாக மேபி நமக்கு வந்து ஒரு நாளைக்கு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட் வந்து இருக்கலாம். ஸோ கன்ஃபார்மாக நாளைக்கு பாசிட்டிவ் நான் வந்து சொல்ல வரல, மேபி வந்து இருக்கலாம், அவ்வளோதான். ஏன்னா நமக்கு வந்து நைட்டுக்குள்ளே என்ன விதமான ஒரு நியூஸோ ஒரு பேட் நியூஸ் கூட நமக்கு வந்து க்ரியேட் வந்து ஆகலாம். ஸோ அதனால் வந்து ஃபுல் மைண்ட் ஒரு பாசிட்டிவ் மைண்ட் செட்டோடையும் நம்ம வந்து மார்க்கெட்டை வந்து அப்ரோச் வந்து பண்ண வேண்டாம். ஆனால் நமக்கு வந்து ஒரு ஹையை வந்து கட் பண்ணும்போது மேபி நமக்கு வந்து அந்த இடத்துல வால்யூம் வந்து சப்போர்ட் பண்ணுச்சு அப்படின்னா நம்ம வந்து பாசிட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு நெகட்டிவ் சைடு வந்து போகிறதுக்கு வந்து ட்ரை வந்து பண்ணணும். ஸோ அதுதான் வந்து நாளைக்கு நாம் இந்த ஒன் டே சார்ட்டை வச்சு நம்ம வந்து கெஸ் பண்ணுற ஒரு ஒர்க்காக வந்து இப்போதைக்கு வந்து இருக்கும். ஸோ ஏற்கனவே சொன்னது தான், இந்த 25,900 அப்படிங்கிற ரேஞ்ச் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஏன்னா இந்த லெவலுக்கு அடுத்த ஒரு டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறது வந்து 25,700 கிட்ட தான் வந்து இருக்குது. ஸோ அப்போ நமக்கு இந்த 25,900 வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் வந்து நிஃப்டி 50ல் 25,700 தான். மேபி நமக்கு வந்து ஏற்கனவே சொன்னது தான், இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு வந்து கீழே இறங்காமல் இருந்தாங்க அப்படின்னா ஒரு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு மார்க்கெட்டாக நமக்கு வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நாம் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ அதன்படி நாம் வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டாக வந்து சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிது அப்படின்னா அகைன் நிஃப்டி 50ல் 26,200 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரத்துக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு வந்து அந்த லெவலெல்லாம் வந்து போய் டச் பண்ணுமா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. ஆனால் இமீடியட்டாக வந்து நமக்கு வந்து இந்த 26,050 26,100 அதன்கிட்ட பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து இருக்குது. அது பார்த்திங்க அப்படின்னா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் 26,100 26,50 அப்படிங்கிறது வந்து இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த ரேஞ்சை வந்து இன்ட்ராடேயில் வந்து உடச்சிட்டாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிறது நமக்கு வந்து 26,200 தான் வந்து இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவர் டைம் ஃப்ரேம் வந்து எடுத்திருக்கோம். ஸோ இந்த 1 ஹவர் டைம் ஃப்ரேமை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ட்ரெண்ட் லைன் நமக்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. அண்ட் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா க்ளோசிங் டைமில் இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு சப்போர்ட் வந்து எடுத்திருக்கிறாங்க. ஸோ டோட்டலாக நமக்கு வந்து ஒரு 4 டைம் வந்து சப்போர்ட் வந்து இந்த இடத்துல வந்து டச் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக நம்ம வந்து பார்த்துக்கணும். இன்னொரு விஷயமும் நம்ம வந்து பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ வந்து 2 விதமாக மார்க்கெட் வந்து மூவ் ஆகும் இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ இன்ட்ராடேயில் இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட் இருக்கிறதுனால சின்ன ஒரு பாசிட்டிவ். இந்த இடத்துல நமக்கு வந்து நாளை இந்த லோ இருக்கு இல்லையா, ஒரு 25,880 இதை கட் பண்ணாத வரைக்கும் வந்து பிரச்சனை இல்லை. ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃப்ளாட்டு ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து நாளைக்கு வந்து இருக்கும். ஸோ அப்படி கொஞ்சம் வந்து மூவ் ஆகிற மாதிரி வந்து இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 26,100 முன்னாடி நம்ம வந்து சொன்னோம் இல்லையா இன்ட்ராடே ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ட்டு, அது எக்ஸாக்டாக வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து மேட்ச் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 26,100 வந்து உடைக்கும் போது நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வந்து 25,700
26,200 அந்த ரேஞ்சில் வந்து நமக்கு வந்து அடுத்த லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான் வந்து இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒரு ரேஞ்ச் மவுண்ட்டு ஒரு பாசிட்டிவ் மார்க்கெட்டாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ பாசிட்டிவாக போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா 26,100 ஃபஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ் வந்து 26,200. நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நாளைக்கு ஒரு நெகட்டிவ் டேவாக வந்து இருக்குது, இன்னையோட லோ வந்து நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்த லெவல் நமக்கு மார்க்கெட் வந்து கீழே தான் வந்து இறங்க வந்து போகுது. அப்போ 25,900 ரேஞ்சை வந்து ஹோல்டு வந்து இன்றைக்கி வந்து ஆயிருக்கு. ஸோ அந்த ஹோல்டு வந்து நாளைக்கு ஹோல்டு ஆகலை அப்படின்னா நெக்ஸ்ட்டு 25,700 நோக்கி வந்து மார்க்கெட் வந்து நகரும். ஸோ அதுதான் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கிளியரான ஒரு மெசேஜ் நமக்கு வந்து இப்போதைக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நேற்று பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்தளவுக்கு ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடைக்கல. ஆனால் நேற்று நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து சொல்லியிருந்தோம், இன்றைக்கி வந்து ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்து கிடச்சிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். அதே மாதிரி வந்து மண்டே வீடியோன்னு நினைக்கிறேன், மண்டே வீடியோவில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் 2 நாளைக்குள்ளே நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி வந்து கிடைக்கும்னு சொல்லியிருந்தோம். அந்த கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து இன்றைக்கி வந்து கிடச்சிருக்கு. ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு அப் ட்ரெண்ட் போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா இந்த லோ வந்து கட் பண்ணக்கூடாது. லோவை கட் பண்ணாங்க அப்படின்னா 25,700 அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அடுத்தது வந்து நிஃப்டி 50. ஸோ நிஃப்டி 50 பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து நல்ல ஒரு வாலட்டைலான ஒரு டேவாக தான் வந்து இருந்தது. ஒரு சின்னதாக ஓவராலாக நமக்கு வந்து ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு வந்து மூவ் வந்து ஆகிருக்கும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து டைமிங் வந்து கொடுத்துருந்தோம். அந்த டைமிங் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டும் வந்து ஆகிருக்கும். 4 டைமிங் வந்து கொடுத்துருந்தோம், அதில் 3 டைமிங் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு டைமிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து நம்ம டைமிங் வந்து முன்னாடி இருந்தது. இந்த ரிவர்சல் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் வந்து பின்னாடி இருந்தது. ஆக்சுவலி பார்த்திங்க அப்படின்னா அந்த டைமிங்கை நான் வந்து வைக்கணும் அப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற நிலமையில தான் வந்து இருந்தேன். ஸோ இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் மேஜர் டைம் ஃப்ரேமாக வந்து வச்சுக்கிட்டு அதை மட்டும் வந்து கொடுக்கலாம் அப்படின்ட்டு அந்த மேஜர் டைம் மட்டும் இன்றைக்கி வந்து கொடுத்தேன். இவ்வளோ நாள் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஸ்கேல்பிங் மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ ஸ்கேல்பிங்லேயும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி வந்து டைமிங் வச்சு உங்களுக்கு வந்து நான் வந்து கொடுத்துருப்பேன். இன்றைக்கி வந்து மேஜர் ரிவர்சல் மட்டும் எந்த இடத்துல வந்து கிடைக்கலாம் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி அந்த இடம் உங்களுக்கு வந்து கொடுத்துருந்தேன். 4 டைமிங்கில் 3 டைமிங் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் அவுட் வந்து ஆகிருக்கு. ஓவரால் ஒரு ரேஞ்ச் பவுண்டான டேவாக தான் வந்து இருந்தாலும் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஃபால் வந்து ஆகலை. ஸோ இந்த ஃபால் வந்து ஆகாததுக்கு வந்து ரீசன் வந்து மேபி நாளைக்கு வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு டேவாக வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இன்னையோட ஹையை நாளைக்கு வந்து கட் பண்ணுறாங்களா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் 26,000 உடைக்கும் போது நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு வால்யூம் வந்து சப்போர்ட் வந்து பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாங்க அப்படின்னா ஒரு நல்ல பாசிட்டிவ் அப் ட்ரெண்ட் நமக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த இடத்துல க்ளோசிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி எடுத்த வால்யூம் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நமக்கு வந்து வால்யூமே வந்து கிடையாது. ஸோ இந்த அளவுக்கு வந்து வால்யூம் வந்து இருக்குது இல்லையா. ஸோ இந்த வால்யூம் அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு வந்து எங்கே வந்துச்சு, கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா 19ஆம் தேதி தான் வந்து வந்திருக்கு. அதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி வந்திருக்கு. ஸோ மேபி இது வந்து ஒரு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால கூட வந்து இருக்கலாம். இருந்தாலும் அந்த வால்யூம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 26,000 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 25,900. 25,900 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 25,800 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 26 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 26,100 வரைக்கும் மினிமம் வந்து கீழே அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டி சரியான வாலட்டைலான ஒரு டேவாக வந்து இன்றைக்கி வந்து ட்ரேட் ஆகி வந்து முடிஞ்சிருக்கு. நீங்கள் டைமிங் வந்து எடுத்து மேட்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இதுலேயும் ஓரளவுக்கு வந்து மேட்ச் வந்து ஆயிருக்கு. ஸோ அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு கமெண்ட் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நான் நிறைய தடவை உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கேன் எதனால் வந்து பேங்க் நிஃப்டி மாதிரி வந்து நிஃப்டி வந்து பிஹேவ் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ட்டு நிறைய வீடியோஸில் உங்களுக்கு வந்து நான் திரும்ப வந்து சொல்லியிருக்கேன். ஸோ அந்த ரீசன் எதனால் ப்ளஸ் இன்றைக்கி டைமிங் வந்து எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் பேங்க் நிஃப்டிலையும் வந்து ஆயிருக்கு, அதுக்கு ரீசன் என்ன அப்படின்ட்டு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் வந்து பண்ணுங்கள், பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்து உங்களால் வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படின்ட்டு வந்து பார்க்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நியர்லி ஒரு 9:30 இந்த ரேஞ்சில் வந்து நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 10:30 பயங்கரமாக வந்து கீழே இறங்குச்சு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா ஒரு 130 வரைக்குமே வந்து ப்ரைஸ் வந்து அந்தளவுக்கு வந்து மூவ் ஆகலை. பட் இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி நமக்கு வந்து ஒரு ஃபார்ம் வந்து ஆகியிருந்தது. ஸோ அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து ஒரு பிரேக் அவுட் கிடச்சி நல்ல அப் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்து கிடச்சிருந்தது. ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 59,300 நமக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 59,000 வந்து இருக்கலாம். 59,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 58,800 வரைக்கும் வந்து கீழே இறங்கலாம்.
59,300 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 59,500 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சென்செக்ஸ். ஸோ சென்செக்ஸும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டு தான். அந்த ரேஞ்ச் பவுண்டுக்குள்ளே ஓரளவுக்கு கொஞ்சம் நமக்கு வந்து மூவ்மெண்ட் அப்படிங்கிறது நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. என்ன அப்படின்னா வால்யூம் வந்து சுத்தமாக நமக்கு வந்து தெரியல. இது என்ன விஷயம் அப்படிங்கிட்டு கரெக்டாக வந்து புரியல. எதனால் நான் சொல்கிறேன் அப்படின்னா, சுத்தமாக இந்த இடத்துல வால்யூமே நம்மளால் வந்து இந்த வால்யூம் வச்சு நம்ம வந்து ட்ரேட் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டவுட்டு தான். ஸோ இந்த வால்யூம் வச்சுக்கிட்டு எப்படி வந்து ட்ரேட் எடுக்கிறது? ரொம்ப ரொம்ப கம்மியாக வந்திருக்கு. இல்லை ஒரு நாள் அந்த வெண்டார்கிட்டேருந்து வாங்குகிற அந்த வால்யூம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து அப்டேட் ஆகலையா, இல்லை வேறு எந்த ஒரு ரீசனா, இல்லை டோட்டலாக வந்து சென்செக்ஸில் வந்து வால்யூம் இல்லையா அப்படின்ட்டு ஒன்றும் தெரியல. ஸோ டோட்டலாக ஒன்றுமே இல்லை இந்த இடத்துல வந்து வால்யூம். ஸோ இதை வச்சு எப்படி வந்து ட்ரேடு வந்து கெஸ் வந்து பண்ணுறதும் அப்படின்னு தெரியல. இன்றைக்கி ஓகே, ஏன்னா இன்றைக்கி வந்து பெருசாக வந்து மார்க்கெட் வந்து ஒரு பயங்கரமான ஒரு அப் ட்ரெண்ட் டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து எங்கேயும் வந்து போகலை. ஒரு ஒன் சைடு மார்க்கெட்டும் வந்து கிடையாது. ஸோ ஒரு ரேஞ்ச் பவுண்டில் வந்து போயிடுச்சு. நாம் கொடுத்த லெவல்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 84,800 ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லியிருந்தோம், 84,400 சப்போர்ட்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு ரேஞ்சுக்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஸோ இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பிரேக் அவுட்டோ ஒரு பிரேக் டவுனோ ஆகி இந்த இடத்துல வால்யூமே நமக்கு வந்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இந்த வால்யூம்ஸ்லாம் வந்து அப்டேட் ஆகுதா, இல்லை வர்றதே இவ்வளோ தான் வருதா அப்படின்ட்டு கொஞ்ச நாள் போனால் தான் நமக்கு வந்து கெஸ் வந்து பண்ண முடியும். ஸோ நாளை நமக்கு வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 85,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து 84,600 இருக்கும். 84,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 84,200 வரைக்கும் வந்து டவுன் சைடு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 85,000 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 85,400 வரைக்கும் அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டி. ஸோ மிட் கேப் நிஃப்டி பார்த்திங்க அப்படின்னா இதுலேயும் நமக்கு வந்து ஒரு வாலடைலான ஒரு டே தான். இருந்தாலும் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து ட்ரேடாக வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நாளை அகெயின் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னா 13,700 ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்கும். சப்போர்ட் வந்து ஒரு 13,600 வந்து இருக்கும். 13,600 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,500 வரைக்கும் வந்து கீழே இறங்குறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. 13,700 உடைச்சாங்க அப்படின்னா ஒரு 13,800 வரைக்கும் ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த வீடியோ ஒரு எஜுகேஷன் பர்பஸ் வீடியோ மட்டும்தான். பை பண்ணுறதுக்கோ செல் பண்ணுறதுக்கோ ரெக்கமெண்டேஷன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.